கர்த்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 28வது வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். ஆம் தேவஜனமே, நமக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எப்படி இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினாரோ, இவன் அவனுடைய கற்ப பிறப்பாய், ஆபிரகாமுடைய கற்ப பிறப்பாய் 2 பேருமே இருந்தாலும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஈசாக்காய் இருந்தது போல இன்றைக்கும் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோத்திர பிதாவாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆம் தேவஜனமே, இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை இந்த உலகத்தின் மனுஷர்கள் துன்பப்படுத்தவோ, கேலி செய்யவோ, நிந்திக்கவோ, பிரச்சனைகளுக்குள்ளே அகப்படுத்தவோ முயலும் பொழுது கொஞ்சமும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கிறபடினாலே என் மீது தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் எனக்கு எதிராக இருக்கிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். ஆம் தேவஜனமே, ஈசாக்கை பலியிட கொண்டு போகும் பொழுது கர்த்தரே அந்த இடத்தில் நின்று ஆபிரகாமோடு பேசினது போல, ஆம் தேவஜனமே, இன்றைக்கும் உங்களை இதோ மரணத்திற்கு ஏதுவாக, வியாதிக்கு ஏதுவாக, பிரச்சனைகளுக்கு ஏதுவாக, குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு கெடுக்கிற அநேக காரியங்களை பிசாசு கொண்டு வந்தாலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக கர்த்தர் நின்று யுத்தம் செய்வார், உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக்குவார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆகாரின் பிள்ளையின் அழுகுரலையே கேட்டவர். நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். நீங்கள் அழுவதையோ, கண்ணீர் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு விழுவதையோ தேவன் அனுமதிக்கிறது இல்லை என்பதை முழுவதும் மறந்து விடாதிருங்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை அநேக நேரத்துல நாங்க மறந்து விடுகிறோம்ப்பா. தகப்பனே, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க உங்க பிள்ளைப்பா. நீ உங்க ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை ஒரு நாளும் நாங்கள் மறக்காதபடி ஆண்டவரே எங்கள் சிந்தனையிலே நினைத்து இந்த நாளை தொடங்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா வெற்றிகளையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.